GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோயில். இந்த கோயில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பழமையான கோயில்களில் ஒன்று. இங்கு சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் ஒரே சிலையாக அருள்பாலிக்கும் தனிச்சிறப்பு உண்டு. ஆண்டுதோறும் மார்கழி திருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். கொடியேற்றத்துடன் தொடங்கி 9 நாள் தேரோட்டத்துடன் உச்சமடையும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சுசீந்திரம் தானுமாலையன் கோயில் திருத்தேரோட்டம் ஜனவரி 2ஆம் தேதி நடைபெற்றது. இந்த விழாவில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு, மீன்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். அப்போது அங்கிருந்த இந்து அமைப்பினர் சிலர் அமைச்சர்கள் முன்பு பாரத் மாதா கி ஜெய் என முழக்கமிட்டனர். கோயில் நிகழ்வில் இப்படி கோஷம் போடக்கூடாது என்று அமைச்சர் கண்டித்தார். ஆனால் அவர்கள் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பாரத் மாதா கி ஜெய் என்று கோஷத்தை எழுப்பினர். பொறுத்து பார்த்த அமைச்சர் சேகர்பாபு ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்து, நீ சோத்த திங்கறையா இல்ல என்று கோபமாக கேட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். இதனை பார்த்த பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இருப்பினும் அங்கிருந்தவர்கள் தொடர்ந்து கோஷத்தை எழுப்பிக் கொண்டு இருந்தனர். இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பேசுபொருளாக மாறியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.